पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 496வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் கபிலகா என்பது. எம்பெருமான் கபிலராகவே அவதரித்தார் என்று ஒரு வரலாறு. பகவானுடைய பல அவதாரங்களிலே கபிலாவதாரம் ஒன்று. அந்த கபிலாவதாரத்தை தான் அவன் சாங்கிய யோகத்தை மக்களுக்கு கொடுத்தான். கபிலராக மகரிஷி கபிலராக இருந்து தேவகூதிக்கு சாங்கிய மதத்தினுடைய இன்னொரு வகை ஈஸ்வரனை கடவுளை ஒத்துக்கொள்கிற சாங்கிய மதத்தை உபதேசம் பண்ணான். அல்லது கபிலராக இருந்து அவளுக்கு உபதேசம் பண்ண சாங்கிய மதத்திலே ஈஸ்வரை ஒப்புக்கொண்டு பண்ணினான். இப்படி பலவித வரலாறுகள் கபிலரை பற்றி சொல்கிறோம். ரிஷிம் பிரசூதம் கபிலம் என்று வேதமே அவரை கொண்டாடுகிறது என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த கபிலர் ஸ்ரீமதி என்கிற பத்னியோட அற்புதமான இல்லறத்திலே வாழ்ந்தார். தேவகூதியான தாய்க்கு உபதேசம் பண்ணினார். இப்படி பல விஷயங்கள் சொல்கிறோம் கபிலரை பற்றி. அந்த கபிலரைத்தான் சொல்கிறாரா இப்பொழுது நாரத பகவான் என்றால், ஏற்கனவே சாங்கிய யோகத்தை பற்றி அவர் சொல்லிட்டார். அதனால் ரிப்பீட் பண்ணும்படியாக வரக்கூடாது. இந்த கபிலரை எப்படி புரிந்து கொள்வது? கபிலர் என்றால் ஒரு வண்ணம். பகவானுடைய வண்ணம் என்ன வண்ணம்? பகவான் மேக வண்ணம், மேக கலரில் இருக்கான். ஆனால் அவன் கருப்பு இருந்தாலும் கூட கருப்புனா அட்டக்கறி இல்லை, மயில் கழுத்தினுடைய கருப்பு மாதிரி கருப்பு. மயில் கழுத்து பழைய காலத்தில் கருப்பு நீளம்லாம் ஒரு ஷேட் பக்கத்தில் சொல்லுவாங்க. மயில் கழுத்தில் ஒரு நீளம், நீளத்தில் அங்கே தங்க வரி ஓடும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான மயில் கழுத்து போல கலரையிலே இருப்பவன் எம்பெருமான் திருவேங்கடமுடையான். அந்த கலரை கபிலம் என்று சொல்கிறார்கள். கபில வண்ணத்தவன் என்று கபிலகா என்கிற திருநாமத்துக்கு பொருள் சொல்கிறார். உண்மையிலே எப்படி நடந்தது இது? எம்பெருமானும் நீலமேக சியாமலன் தான். ஆனால் அடியார் ஒருவர் போய் அவனை வணங்குறார். என்னை உன்னுடைய கண்களால் நோக்காய் என்னுடைய பாவம் போகட்டும்ங்கிறார். இவர் தான் பெரிய மெமரி வச்சுருக்காரு கையில். அவர் எல்லாருடைய வரலாறும் எப்பொழுதும் தெரியும் இவருக்கு. அவருக்கு ஒன்றும் கம்ப்யூட்டரோ நோட்டையோ பார்க்க வேண்டாம்.
இந்த ஆள் வந்தானா இந்த ஆள் பண்ணின அட்டூழியங்கள் எல்லாம் அவருக்கு அப்படியே கண் முன்னாடி தெரியும். அவ்வளோ அட்டூழியத்தையும் பண்ணிட்டு இப்போ என்னை காப்பாற்றுன்னு காலில் வந்து விழறான். இவனை பார்த்தாலே இவன் தப்பிச்சிடுவான், எனவே இவனை பார்க்கக்கூடாது என்று பகவான் இப்படி ஒருவன் வந்துட்டானே நம்ம கிட்டேன்னு அப்படி தலையை குனிகிறான். தலையை குனியும் பொழுது அவனுடைய மார்பில் லக்ஷ்மி தேவி இருக்கா. அப்போ தங்க கல்லில் இருக்கா. அவர் ரேடியேஷன் இவருடைய மேனியில் படுறது. அந்த லக்ஷ்மி தேவி சொல்கிறா, என்ன பார்வை, இப்போ தான் கல்யாணம் ஆச்சா, எதிர்க்க வந்திருக்க பாருங்களேன், கஷ்டப்படுறான், உங்கள் பார்வைப்பட்டாலே அவருக்கு எல்லா கஷ்டமும் போயிடும், அவனை பாருங்கள்னு சொல்கிறா. மறுபடியும் சொல்கிறா. பகவான் பார்த்தான், இவன் நம்மளுக்கு கட்டளை போடுறா, அவனோ பாப்பி, அவனை பார்க்கறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை, கீழே குனிஞ்சாத்தானே இவன் நேக் பண்ணுறா அப்படின்னு முகத்தை இப்படி திருப்பிட்டான். ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமான் மாதிரி முகத்தை இப்படி திருப்பினான். உடனே லக்ஷ்மி தேவி அப்படியா என்று ஸ்ரீதேவி என்கிற வடிவத்திலே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். இங்கே என்ன திரும்புறீங்க, கீழே வேண்டாம், இங்கே திரும்பக்கூடாது, அவனை பாருங்கள், அவ்வளோதானா, நீ ரைட்டில் இருக்க, நீ லெஃப்டில் பார்த்தா என்ன பண்ணுவேன், இப்படி திரும்பினான். அப்போ தான் லக்ஷ்மி தேவி ஒரு ஐடியா பண்ணினான். உடனே அங்கே பக்கத்தில் பூமி தேவியாக வந்து உட்கார். பூமி தேவியினுடைய கலர் பசுமை. அதாவது அருகம்புல் இருக்கே, அந்த அருகம்புல் ஒரு கிரவுண்டில் அப்படி இருந்தால் காற்று விசிறிச்சே இப்படி சலசக்கரைச்சே ஒரு பச்சை கலர் பார்ப்பீங்க, அப்படியே பசுமை கலர் தெரியும். அந்த கலர் பூமியினுடைய கலர். லக்ஷ்மி தேவி கோரோச்சனை கலர். ஆனால் வலது பக்கம் லக்ஷ்மி, இடது பக்கம் பூமி. இவளுடைய கலரும் பெருமாள் மீடுபடுகிறது. இந்த பூமி தேவி தாயாருடைய பச்சை கலரும் படுகிறது. பச்சையும் கோல்டு கலரும், பச்சையும் மஞ்சளும், இவரே கருப்பு, இவர் மீது ரெண்டும் பட்டால் புதுசாக ஒரு கலர் வருது. அந்த கலர் தான் மயில் கழுத்து கலர் போல இருக்கு. மயில் கழுத்தை பார்த்தா நல்லதுங்கிறாங்க, இந்த திருமாலுடைய திருமேனி சேவிச்சாலும் நல்லது. இப்படிப்பட்ட வர்ணத்தில் இருப்பவனே கபிலன். மிக்சட் வர்ணம், பல வர்ணங்கள் கலந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை கபிலர் என்று அனுபவித்து நாரத பகவான் சொல்கிறார். இதனால் நமக்கு என்ன லாபம் ஆச்சு? பகவான் இந்த பக்கம் திரும்பினா ஸ்ரீதேவி சொல்கிறா, அவனை பாருங்கள். இந்த பக்கம் திரும்பினா பூதேவி சொல்கிறாள், அவனை பாருங்கள். பூதேவியினுடைய அவதாரம் தான் ஆண்டாள். இதனால் சுவாமி தேசின் கோதாஸ்துதியில் கோதாவே ஆண்டாளே இடது பக்கம் இருப்பதாக ரசித்து பாடுறார். இப்படி இவர்கள் இருவரும் இருபக்கம் உட்காண்டதுனால இவருடைய வண்ணமே கபில வண்ணமாகி இவன் எதிர்க்கே வந்து சேவிக்கிறவனை பார்க்காம இருக்க முடியல. அதனால் பகவான் இவரை தன் கண் கொடுத்து பார்த்தே தீர வேண்டி வருகிறது. இப்படி எம்பெருமானை ஃபோர்ஸ் பண்ணி நம்மை ரட்சிக்கும்படி இரு தாயார்களும் செய்ய அதுக்கேற்றபடி எம்பெருமானுடைய வர்ணமும் மாறுபட்டு அமைகிறது. அதனாலே கபில வர்ணத்திலே உள்ள எம்பெருமான் என்று எம்பெருமானை சொல்கிறார். இன்னொரு இதுவரைக்கு கபிலேஸ்வரர் என்பதாக பரமசிவன் மலை திருப்பதி மலை அடிவாரத்தில் இருக்கார். இப்போ கூட நீ கால் நடந்து போனால் அங்கிருந்து தான் நடப்பாதம் ஒன்று இருந்தது. கபில தீர்த்தம் என்று, அதுதான் கபிலேஸ்வருக்கு மேலே அருவி கொட்டுறது, ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கபிலேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கபிலேஸ்வரர் பகவானுக்கு அவனுடைய தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று எம்பெருமானை பார்க்காம இருக்க முடியவில்லை என்று மலையடிவாரத்திலேயே இருக்காராம். நோலாதாற்றேன் உன்னை காணாது, உன்னை பார்க்காம இருக்க முடியாது என்று நீலார் கண்டத்தம்மான் என்று சொல்லி நீலகண்டனாகிய கபிலேஸ்வரர் கீழிருந்து சேவிக்கிறார். அப்படி கபிலேஸ்வரருக்கு அருள் செய்ததுனால கபிலர் என்றும் ஒரு பொருள், அல்லது கபில வண்ணத்தில் இருப்பதனாலே கபிலர் என்று பெயர், கபிலராக அவதரித்ததுனால கபிலர் என்று பெயர். இந்த பல காரணங்களை வைத்து கபிலர் என்கிற திருநாமம் அமைகிறது. அதை சொல்லி நாரத பகவானுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்க சொல்லி வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த கபிலரில் நமக்கு பிடிச்ச அர்த்தம் என்னென்னா, உபயநாச்சிமாரோடு இருக்கிற மலையப்பர் தான். இருவருடைய காந்தியும் பட்டு நீலமேக சியாமலனான பகவான் மயில் கழுத்து போல மாறிடுறான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னு கேட்டால், இரண்டு தாயார்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண, நமக்காக பெருமாளை கேரோ பண்ணி காப்பாற்றி கொடுக்க காத்திருக்கிறார்கள் என்ற பொருள் நமக்கு வருகிறது. அதனால் நண்பர்களே, அந்த பொருளில் ஈடுபாடு வைத்து அதன் அடிப்படையில் இந்த திருநாமத்தின் விளக்கத்தை நாம் சொல்கிறேன். இதற்கு
இந்த திருநாமத்தின் விளக்கத்துக்கு பின்னணியான சம்ஸ்கிருத ஸ்லோகம். துர்வாதள பிரதிமயா வசுதாத்மகாந்தியா கோரோச்சனா ருச்சிரயாச்ச ரமாத்மகாந்தியா கிருஷ்மாத்மகாந்திரபவத் கபிலத்வமாப்தா கிருஷ்ணஸ்ய வெங்கடபதிகி கபிலாபிதானா. இப்படி அருகம்புல் கலரிலே உள்ள தன்னுடைய ஒளியினாலே பூமி பிராட்டி இடது பக்கத்திலிருந்து வீச, கோரோச்சனை என்கிற கலரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கோரோச்சனின் கலரில் இருக்கக்கூடிய தன்னுடைய திருமேனி ஒளியை வலது பக்கத்திலிருந்து லக்ஷ்மி தேவி வீச, இரண்டும் கலந்தவாறே வந்த புதியதொரு வண்ணமாக கபில வண்ணத்திலே கண்ணபிரான் திருவேங்கடமுடையான் காட்சி தருகிறான். அப்படி உபயநாச்சிமாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் செய்தால் நமக்கு தாயார்களுடைய வலிமையினால எம்பெருமான் இன்னருளே செய்வான். அதைத்தான் இந்த திருநாமத்திலே அனுபவிக்க வேண்டும். நாம் இப்போ ஏற்பட்ட இந்த திருநாமத்துக்கு உரிய தமிழ் பாசுரத்தையும் சொல்கிறேன், கேளுங்க. அருகம் புல் அணைய ஒளியாம் அன்னை அவனிக்கு அலர்மகள் அன்னை கோரோசனை போல் ஒளியாள். இருவர் ஒளிக்கலவை கலந்து மயிலின் கழுத்தனைய கபிலவண்ணன் வேங்கடன் கபில பெயரோன் தான் ஆனானே என்று இந்த கபிலர் இந்த திருநாமத்தை ரசித்து அனுபவியுங்கள். கபிலரின் அருளால் நீங்கள் கபிலனாகிய திருவேங்கடமுடையான் அருளால் அனைத்து செல்வத்தையும் பெற்று நிறைந்த வாழ்க்கையை வாழலாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கபிலாய நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ